கடவுள் இருக்காரா இல்லையா? என்னுடைய இந்த பதிலுக்கு அப்புறம் கடவுள் மேல உங்களுக்கு சந்தேகமா வராது. கடவுள்கிட்ட எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்காம எனக்கு எது தேவையோ அது செஞ்சு கொடுங்கன்னு கேட்டு பாருங்க. அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மேஜிக் நடக்கிறதே நீங்க உணர்வீங்க. உதாரணத்துக்கு ஒரு குட்டி கதை சொல்றேன். ஓகே. ஒரு சின்ன பொண்ணு காசு எடுத்துட்டு கடைக்காரர்கிட்ட போறாரு. கடைக்காரர்கிட்ட காசை கொடுத்துட்டு எனக்கு மிட்டாய் கொடுங்கன்னு சொல்றாரு. அப்ப அந்த கடைக்காரர் உனக்கு என்ன மிட்டாய் வேணுமோ நீயே எடுத்துக்கோன்னு சொல்றாரு. நீங்க தான் எடுத்து கொடுக்கணும்னு அந்த பொண்ணு பிடிவாதம் பிடிக்க சரின்னு மிட்டாய் எடுத்து கொடுக்குறாரு. கொடுத்துட்டு ஏமா உனக்கு பிடிச்ச மிட்டாயை நீயே எடுத்துருக்கலாமே, எதுக்கு என்ன எடுக்க சொன்னேன்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு இங்க உள்ள எல்லா மிட்டாயும் எனக்கு பிடிக்கும், ஆனா என் கை ரொம்ப சின்னது, நானா எடுத்திருந்தா கொஞ்சமா எடுத்திருப்பேன், ஆனா உங்க கை பெரிய கை, நீங்க எடுத்து கொடுத்தா அதிகமா எடுத்து கொடுப்பீங்கன்னு சொல்லிடுச்சான். ஓகே, ஸ்மார்ட். அதே மாதிரிதான் கடவுளோட கை உங்க கையை விட மிக பெருசு. உங்களுக்கு எது தேவைன்றது உங்களை விட அவருக்கு நல்லா தெரியும். நம்பிக்கையோட இருக்கு. 25 plus branches and still growing. Arabian Garden Seafood Restaurant.